ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவில் இப்படி ஒரு பயம்புறுத்துற பேய் கோட்டை இருக்குன்னு நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. மிஸ்ட்ரி ஃபோர்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லப்படுற பங்கார்க் ஃபோர்ட் பற்றி சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். எஸ், ராஜஸ்தான் மாநிலம் அல்வார் மாவட்டத்தில் பங்கார்க் என்ற கிராமத்தில் இருக்கிறது தான் பங்கார்க் பேய் கோட்டை. டெல்லியிலிருந்து சுமார் 270 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோட்டைக்குள்ள சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் யாருக்குமே அனுமதி இல்லை அப்படின்னு ஒரு மாநில அரசே உத்தரவு போட்டிருக்காங்கன்னா எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு இல்லையா? சூரியன் மறைஞ்சதுல இருந்து அடுத்த நாள் காலையில சூரியன் வர வரைக்கும் இந்த கோட்டைக்குள்ள யாருக்குமே அனுமதி இல்லை அப்படின்னும், இந்த கோட்டைக்குள்ள நிறைய அமானுஷ சக்திகள் இருக்குது அப்படின்னும், எல்லாம் மீறி இந்த கோட்டைக்குள்ள யாராவது போனாங்கன்னா அவங்க திரும்பி வர்றது இல்லை அப்படின்னும், இந்த கோட்டைக்குள்ள யாரோ நடனம் ஆடுவதும் அலறல் சத்தம் கேக்குது அப்படின்னும் நிறைய செய்திகள் வந்துகிட்டே தான் இருக்கு. சரி, இந்த கோட்டைக்குள்ள அப்படி என்ன விஷயம் இருக்குன்னு பார்த்தோம்னா, பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே கோட்டையில ரத்னவதி என்ற அழகிய இளவரசி வாழ்ந்ததாகவும், அந்த ஊர்ல இருந்த ஒரு பெரிய சூனியக்காரன் அந்த இளவரசியை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்ற ஆசையில ஒரு அமானுஷ்ய பூஜை செஞ்சு அந்த வசிய சக்திய ஒரு திரவிய பாட்டில்ல அடைச்சி அதை இளவரசி கிட்ட கொடுத்துருக்கான். அந்த திரவியத்தை யார் உபயோகிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த சூனியக்காரன் மேல ஆசை அதிகமாகும் அப்படின்னு அவன் நம்பினான். பட் இந்த செய்திய வேலைக்காரி மூலமா தெரிஞ்சுக்கிட்ட இளவரசி அந்த திரவிய பாட்டில கீழே போட்டு உடைக்க, அந்த உடைந்த அந்த வசிய சக்தி அங்கிருந்த பாறையை உருட்டிக்கிட்டு போய் அந்த மந்திரவாதி மேல விழுந்து அவனை கொன்றுவிட, சாகும் தருவாயில் அவன் அந்த ஊர்ல இருக்கிற அனைவரும் இறந்து போகணும், அவங்களோட ஆத்மா சாந்தி அடையக்கூடாது அப்படின்னும் சாபம் விட்டுட்டு செத்து போயிடுறான். அந்த ஆண்டே நடந்த பெரிய போர்ல இளவரசியும் மற்ற அனைவரும் செத்து போக அந்த கோட்டையே பேய் கோட்டையா மாறுச்சின்னு செய்திகள் சொல்கின்றன. உங்களுக்கு நெஞ்சில துணிவு இருந்ததுன்னா, உங்களுக்கு பயம்னா என்னதுன்னு தெரியாதுன்னா, பேயே உங்களை கண்டு பயப்படும் நீங்க நம்புனீங்கன்னா இந்த கோட்டைக்கு போயிட்டு வாங்க.